என் பேர் உதயசங்கர். எனக்கு பிறந்ததுலேருந்தே கண் பார்வை கிடையாதான். எல்லா பெரிய டாக்டர்கிட்டையும் பார்த்தாச்சான். நரம்பு ஏதோ பாதிச்சிருக்கான். வேறு யாரோட கண்ணு வச்சாலும் எனக்கு பார்வையே வராதான். நிறைய நாள் நான் தூங்கிட்டதாக நினச்சி அப்பாவும் அம்மாவும் ராத்திரியில் அழுவாங்க. கேட்கவே ரொம்ப பாவமாக இருக்கும். ஆனால் என் தங்கச்சி குரல் கேட்டால் மட்டும் அந்த சோகம் எல்லாம் பறந்து போயிடும். நல்ல வேளை அவளுக்கு என்ன மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவள் தான் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பா. கலர், கதை, ஸ்கூல் நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுவாள். நிறைய பொம்மையை என்னை தொட்டு பார்க்க சொல்லுவாள். யானை, ஏரோப்ளேன் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கா. அவள் கிளாஸில் கூட ஐயா தான் ஹீரோ, உதய் நல்லா இருக்கானான்னு அவங்க கிளாஸ்மேட்ஸ் கூட அடிக்கடி கேட்பாங்க தெரியுமா. இவங்க எல்லாரும் என்கிட்ட உதய் பார்க்க முடியலன்னு கவலைப்படாத, நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா எல்லா விஷயத்தையும் என்னாலையும் பார்த்து ரசிக்க முடியும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுதாங்க நான் பார்க்குறது. இப்படி தான் நான் எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன். சின்ன வயசில் சில நேரம் பயமாக இருக்கும், ஆனால் இப்போது நல்லா பழகிடுச்சு. மழைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு வாட்டி தான் அம்மா என்னை மழையில் விளையாட விட்டாங்க. மழை விட்ட உடனே எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு பறவையோட சத்தம் வரும். கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ரஜினி அங்கிளோட பாஷா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரம் அம்மாவோட டிவி பார்ப்பேன். அப்போ பேசாத சீனில் என்ன நடக்குதுன்னு அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். அம்மா இல்லைன்னா நானே முடிவு பண்ணிப்பேன். போன வருஷம் என் பர்த்டேக்கு நாங்கள் எல்லாம் பீச்சுக்கு போயிடுறோம். அந்த தண்ணி சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் என் தங்கச்சியும் நிறைய நேரம் மணல் வீடு கட்டி விளையாடணும். அதை என்னால் மறக்கவே முடியாது. என் தங்கச்சி சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருப்பாளாம். எங்கள் அம்மா சொல்லும். நான் அவள் பக்கத்துலேயே எப்பவும் இருப்பேன். அவள் அழறதும் சிரிக்கிறதும் கேட்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சத்தம் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு வாட்டி அம்மாவோட அடம் பிடிச்சு கடைக்கு போனேன். ஒரே வண்டி சத்தமும் ஹார்ன சத்தமும் தான் கேட்டுச்சு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர் எல்லா இடத்துக்கும் தனியாக போவாங்களாம். நானும் ஒரு நாள் கண்டிப்பாக அப்படி போவேன். அப்புறம் ட்ரெயின் சத்தம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை மாமா கல்யாணத்துக்கு ட்ரெயினில் போனோம். டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டே ஜாலியாக இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் வந்து பாட்டு பாடினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம்தான் அப்பா சொன்னார், அவருக்கும் கண்ணு தெரியாது, அவங்கள பார்த்துக்க கூட யாரும் இல்லையா. ரொம்ப பாவமாக இல்லைங்க? அப்படி பார்த்தா நான் ரொம்ப லக்கி. அவரை பார்த்ததுக்கப்புறம் நானே என் வேலையை தனியாக செஞ்சுக்கிறேன். அம்மாவை கூட கூப்பிட்றது கிடையாது. வேற என்ன, என் தங்கச்சி இப்போ கொஞ்ச நாளாக டான்ஸ் கற்றுக்குது, பரதநாட்டியம். வீட்டில் வந்து ஆடி காட்டும். அந்த சலங்க சத்தமே ரொம்ப நல்லாயிருக்கும். சலங்க சத்தமே நல்லா இருந்தால் அவள் ஆடுறது எவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க நான் ஆசைப்பட்டு பார்க்குறது. நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க என்ன மாதிரி பார்க்குறதுக்கு? இது எனக்கு பழகிடுச்சுங்க. நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, நான் பார்க்குறதில்ல. அவ்வளோதாங்க வித்தியாசம். எங்கள் அப்பா எப்பவும் என்கிட்ட ஒன்று சொல்லுவார், உதய், மற்றவங்க எல்லாம் வெறும் கண்ணால் பார்க்குறாங்க, அது ஒன்றும் பெருசு இல்லைடா. ஆனால் நீ மனசாலையும் புத்தியாலையும் பார்க்குறவன், அதாண்டா பெருசு. எதில் பார்த்து என்னங்க, எனக்கு பிடிச்சதை பார்க்க முடியல. என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் மேலே பாசமாக இருக்கிறவங்க, ஏன் என்னை பெத்த அம்மா அப்பா என் தங்கச்சி கூட பார்க்க முடியல. கண்ணு வராதுன்னு தெரிஞ்சும் என் தங்கச்சி ஒரு நப்பாசியில் சாமிக்கிட்ட பார்வை வரணும்னு வேண்டிப்பா. அந்த சாமியை கூட பார்க்க முடியல.
இவ்வளவு ஏங்க நான் ரொம்ப அழகாக இருப்பேன்னு எங்கள் அம்மா சொல்லும். ஆனால் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. பார்வைங்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. நான் நல்லா படித்து பெரிய ஆளாக வந்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன். எங்கள் பிளைண்ட் ஸ்கூலில் கூட எலன் கில்லர் மேடத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. காதும் கேட்காம, கண்ணும் தெரியாமல், வாயும் பேச முடியாமல் அவங்க எவ்வளோ பெரிய ஆளானாங்க. அது முடியும்னா என்னாலேயும் முடியும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? எனக்கு பார்வை கிடைக்க சான்ஸே இல்லை. ஆனால் சான்ஸ் இருந்தும் என்னை போல் பல பேருக்கு இன்னும் பார்வையே கிடைக்கல. அவங்க தாங்க ரொம்ப பாவம். எப்போவும் ஒரு விஷயம் இருக்கிறப்ப அதோட அருமை பொதுவாக யாரும் உணரதில்ல. இல்லாதப்ப தான் அதோட முக்கியம் புரியும். கரெக்ட் தானே? சரிங்க, தங்கச்சி வேன் வர சத்தம் கேட்குது. நான் கிளம்புறேன்.